வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஜீப்ரா அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சத்யதேவ், தனஞ்சயா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பினான்சியல் கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஜேர்னல்ல எடுக்கப்பட்ட படம். ரீசெண்டா தான் தெலுங்குல லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு பினான்சியல் த்ரில்லர் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இதுவும் அதே மாதிரியான ஒரு ஸ்டைல், அதாவது ஒரு பேங்க் எம்ப்ளாயோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இது மோர் ஆஃப் அ கமர்ஷியல் பினான்சியல் த்ரில்லர் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சத்யதேவ காட்டுறாங்க. இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயா இருக்காரு. இவருக்கு பிரியா பவானி சங்கர் மேல லவ் அப்படின்றது இருக்கும். அண்ட் அவங்களும் ஒரு பேங்க் எம்ப்ளாயி தான். அவங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறு, அதாவது டேட்டா என்ட்ரியில ஒரு சின்ன தவறு பண்ணிருப்பாங்க. அதனால 4 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றது வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சோ அதை மீட் எடுக்கிறதுக்காக சத்யதேவ் சில விஷயங்கள் பண்ணுவாரு. அதன் விளைவு 5 கோடி ரூபாய் பணம் மர்மமான முறையில காணாம போயிடும் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து. அந்த 5 கோடி ரூபாய் யாரோட பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனஞ்சயாவோட பணம். இவர் ஒரு பழைய கேங்ஸ்டரா இருந்திருப்பாரு. பிரசன்ட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஒரு பாதையை நோக்கி போவாரு. அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு இந்த 5 கோடி ரூபாய் அப்படின்றது அவர் அக்கௌண்ட்ல வரணும். சோ அதுக்காக சத்யதேவ மிரட்டி எப்படியாவது 4 நாட்களுக்குள்ள இந்த 5 கோடி ரூபாய் பணத்தை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. சோ சத்யதேவ் இதை மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பணம் சேர்ந்துச்சா இல்லையா, அண்ட் ஒருத்தரோட இன்டென்ஷன்ஸும் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த ரைட்டிங் அப்படின்னே சொல்லுவேன். பயங்கர கனெக்டடா நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டா என்ட்ரி இஷ்யூல தொடங்கி அது எப்படி ஒரு 5 கோடி ரூபாவை மாயமாக்குது, ஆல்சோ அதனால எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களா இந்த கதைக்குள்ள வராங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்சோ சத்யதேவ் இனிஷியலா அந்த 4 லட்சத்தை திருப்பி கொண்டு வரதுக்காக அவர் எடுக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி தனஞ்சயாவோட அந்த என்ட்ரி ஒரு மாதிரி மாசான ஒரு என்ட்ரியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எதனால அவர் எல்லாத்தையும் ஒயிட் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதுக்கான அந்த ரீசனிங்கும் நல்லா கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டைட்டிலே பாத்தீங்கன்னா ஜீப்ரான்னு வச்சிருப்பாங்க. சோ தனஞ்சயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒயிட் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒயிட் தீம்ல அவரை காட்டியிருப்பாங்க. சத்யதேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க் எம்ப்ளாயியா இருந்தாலும் பிளாக்ல நிறைய விஷயங்களை பண்றாரு. சோ ஒரு விதமான பிளாக் தீம் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஜீப்ரா அப்படின்றத அந்த டைட்டிலா வச்சிருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அண்ட் வித்தியாசமான நிறைய கேரக்டர்ஸையும் டிசைன் பண்ணிருப்பாங்க. சத்யராஜ் கேரக்டரா இருக்கட்டும், சுனிலா இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த 5 கோடி ரூபாய் எங்க போயிருக்கும் அப்படின்றதுக்கான அந்த ரீசனிங்குமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஃபிளாவா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, அந்த 5 கோடி ரூபாவை மீட் எடுக்கிறதுக்காக இவர் போடக்கூடிய அந்த பிளான் இருக்கும்ல, அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஹேஸ்ட் ஸ்டைல்ல இருக்கும். அது அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா எடுக்கல அப்படின்னே சொல்லலாம். சோ அதை தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பண பிரஷரா இருக்கட்டும், டைம் லைன் பிரஷரா இருக்கட்டும், பெரிய லெவல்ல ஆடியன்ஸ்க்கு கடத்தப்படல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தேவையில்லாம 2.25 மணி நேரத்துக்கு இந்த கதையை சொல்லியிருக்காங்க. அவ்வளவுக்கான கண்டென்ட் அப்படின்றது இல்லை. இன்னுமே கிறிஸ்பா ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா நிறைய சீன்ஸ் வச்சிருக்கலாம். அண்ட் இன்னுமே என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சாங் இருக்கு, மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.